பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எலியாவை பின்பற்றின எலிசா. இந்த எலிசாவுடைய எதிர்பார்ப்பு என்ன? இந்த எலிசாவுடைய வாஞ்சை என்ன என்றால், எப்படியாவது இந்த எலியாவுக்குள் இருக்கிற அந்த ஆவியின் வரம் தனக்கு 2 மடங்கு கிடைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட எலியாவை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தார். இந்த எலிசாவினுடைய வாஞ்சையெல்லாம் எலியாவின் ஆவியின் வரம் தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் தன்னை முழுவதும் அர்ப்பணித்தார். இப்பொழுது எலியாவை தேவன் எடுத்துக்கொள்ளப் போகிறார். இந்த செய்தியை எலிசா அறிந்து அந்த எலியாவை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தார். இப்பொழுது எலியா சொல்றாரு, நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன். நான் உனக்கு என்ன வேண்டும்? நான் உனக்கு என்ன தர வேண்டும்? என்னிடத்தில் கேள் என்று சொன்ன உடனே இந்த எலிசா என்ன கேட்டார்? உம்முடைய ஆவியின் வரம் எனக்கு 2 மடங்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். உடனே அவர் சொல்றாரு, நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ என்னை பார்த்தால் அது உனக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார். அந்த எலிசா அந்த எலியாவை கவனமாக அவர் எங்கு சென்றாலும் பின்தொடர்ந்து கொண்டே இருந்தார். இப்பொழுது சுழல் காட்டினால் தேவன் எலியாவை எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த எலியாவின் அபிஷேகம் எலிசாவின் மேல் வந்து இறங்கினது. ஆமேன். அந்த எலிசா அதற்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா வல்லமையான ஊழியக்காரனாய் தேசத்தை அசைக்கிற ஒரு ஊழியக்காரனாக காணப்பட்டார். ஒரு நாள் எலிசாவின் வாழ்க்கையில் நடந்த ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம். சூனமியாள் மகன் மரித்து போய்விடுகிறான். அந்த மகன் மரித்து போன பிற்பாடு அந்த எலிசாவின் தடியை தன்னுடைய வேலைக்காரன் கேயாசி கையில் கொடுக்கிறான். நீ கொடுத்து அந்த பிள்ளையின் மேலே கொண்டு வைத்து அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பி கொண்டு வா என்று சொல்லும் பொழுது, இந்த கேயாசி எலிசாவோடு கூட இருந்த உடன் ஊழியக்காரன். இந்த கேயாசி என்ன செய்கிறார்? அந்த தடியை கொண்டு பிள்ளையின் மேலே கொண்டு வைக்கிறார். பிள்ளை உயிர் பெறவில்லை. ஆமேன். காரணம் என்ன? இந்த எலிசாவின் மேலிருந்த அபிஷேகம் இந்த கேயாசி மேல் வரவில்லை. அதனால் அந்த பிள்ளை உயிரோடு கூட எழும்ப முடியவில்லை. காரணம் என்ன? இந்த கேயாசியுடைய எண்ணம் எல்லாம் பணம், பொருள், இந்த உலக சிற்றின்பங்கள், உலக காரியங்கள் சம்பாதிப்பதிலே இருந்தது. அதனால எலிசாவின் மேல் இந்த அபிஷேகம் இந்த கேயாசி மேல் வரவில்லை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எலியாவை பின்பற்றின எலிசா இந்த உலகத்தை சார்ந்து கொள்ளாமல், உலக ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து வாழாமல், உலக காரியத்தை எதிர்பார்த்து வாழாமல், எப்படியாவது தேவனுடைய அந்த மனுஷனுடைய அந்த ஆவியின் வரம் தனக்குள்ளே வர வேண்டும் என்கிற வைராக்கிய வாஞ்சையோடு கூட வாழ்ந்தபடினால் அவர் மூலமாக அநேக அற்புதங்களையும் மரித்து போனவர்களையும் தேவன் எழுப்பினார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் இந்த எலிசாவை போல நாம் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவாகிய நம்முடைய ஆண்டவராகிய தேவன் விட்டு சென்ற அவருடைய அபிஷேகம், அவருடைய வரங்களும் நமக்குள்ள, கிருபை வரங்கள் நமக்குள்ளே பெருக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சியோடு கூட அந்த எலிசாவின் மேலிருக்கிற அந்த அபிஷேகத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். ஆமேன். அதுபோல் இந்த கேஎஸ்சி பாருங்க, கேஎஸ்சி என்ன செய்கிறான்? அவன் உலக காரியங்கள், பணம், பொருள் சம்பாதிப்பதில் தன்னோட நேரத்தை செலவழித்தபடினால் அந்த எலிசாவின் ஆவி அவனுக்குள் போகாமல் அது எலிசாவோடு கூட மண்ணுக்குள் அடக்கம் பண்ணப்பட்டது. ஆமேன். அந்த கல்லறையில், எலிசாவின் கல்லறையில் ஒரு செத்துப்போன மனுஷனை கொண்டு வைக்கும்போது அந்த எலிசாவின் எலும்பு பட்டு அவன் உயிரடைகிறான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அந்த எலிசாவின் அபிஷேகம் மண்ணுக்குள்ளே போனது. அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த கேயாசி அதை பெற்றுக்கொள்ளாமல் உலக காரியங்களையும் உலக ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்வதிலே தன்னுடைய கவனத்தை செலுத்தினபடியினால் இறுதியில் பார்த்தீங்கன்னா அந்த கேயாசி குஷ்டரோகியாக மாறி விடுகிறான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைலாம் ஒவ்வொருத்தரும் கவனமாக இந்த உலக ஆசீர்வாதங்கள், இந்த உலக இச்சைகள், உலக சிற்றின்பங்களை நோக்கி நாம் ஓடிவிடாமல், நமக்கு தேவனுடைய அபிஷேகம் நமக்கு இன்றைக்கு தேவை. கர்த்தருடைய அபிஷேகம் நமக்குள்ளே ஊற்றப்பட வேண்டும். ஆமேன். மாம்சமான யாவர் மேலேயும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னாரே, அந்த அபிஷேகம் நமக்குள்ளே இன்றைக்கு ஊற்ற வேண்டும். இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்குள் இருந்த அபிஷேகம் நமக்குள்ளே ஊற்றப்பட வேண்டும். பன்மடங்கு ஊற்றப்பட வேண்டும். ஆமேன். அந்த எலிசாவின் அபிஷேகம் அந்த மண்ணுக்குள்ளே போனது போல அப்படி போய்விடக்கூடாது. கேயாசி அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல் அவன் குஷ்டரோகியாக மாறினது போல நாம் மாறிவிடக்கூடாது. நாம் தேவ அபிஷேகத்தை பெற்று ஆண்டோருக்காக அரிய பெரிய காரியங்கள் செய்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம், நம்மை ஒப்புக் கொடுப்போம். இந்த காலை நேரத்திலே இந்த இறைவார்த்தை கேட்க தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் ஜெபிக்க வேண்டிய காரியம், ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினால் என்னை நிரப்பும், உம்முடைய வரங்களால் என்னை நிரப்பும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போமானால் நம்மை கர்த்தர் பயன்படுத்துவார், நம்மை ஆஸ்வதிப்பார், நம்மை உயர்த்துவார்.
ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் மேலேயும் உம்முடைய ஆவியின் வரங்களை ஊற்றுங்க, உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. உலக காரியத்தை நோக்கியோ, உலக சிற்றின்பங்களை நோக்கியோ, உலக பொருளை சம்பாதிப்பதற்காகவோ ஓடாமல் தேவ அபிஷேகத்தை பெற்று ஆண்டவருக்காக அரிய பெரிய காரியங்களை செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபையை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையை அமையட்டும். ஆமேன்.